கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டிக் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிய டாபிக்குள்ள போறோம். கடவுள் உண்மையா என்ன நேசிக்கிறாரா? வணக்கம் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பலருடைய இருதயத்தில் அமைதியாக இருக்கும் ஒரு கேள்வியை குறித்து பார்க்க போகிறோம். கடவுள் உண்மையா என்ன நேசிக்கிறாரா? எத்தனை பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீங்க? நான் கேட்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த கேள்வியை நீங்களும் கேட்டிருக்கலாம். நான் இவ்வளவு தவறு செய்திருக்கிறேன், இன்னும் கடவுள் என்னை நேசிப்பாரா? என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது உண்மையில் என்னை பற்றி அக்கறை கொள்ளுகிறாரா? ஆனால் இதற்கு தெளிவான பதில் வேதாகம் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? கடவுள் உண்மையாய் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்திற்கான அன்பை பற்றி மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கான அன்பை பற்றி பேசுகிறது. தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினத்தையும் நேசிக்கிறார். அந்த அன்பில் நீங்களும் நானும் அடங்குகிறோம். ஏசப்பா இந்த பூமியில் வாழ்ந்த போது சமுதாயம் ஒதுக்கி வைத்தவர்களை அன்போடு நேசித்தார். பாவிகளை நேசித்தார், நோயாளிகளை நேசித்தார், ஏழைகளை நேசித்தார், வரி வசூலிப்பவர்களை நேசித்தார், பெண்களை நேசித்தார், குழந்தைகளை நேசித்தார். அவர்களை அன்போடும் இரக்கத்தோடும் நடத்தினார். அவருடைய வாழ்க்கை கடவுளுடைய அன்பு யாருக்கெல்லாம் என்ற கேள்விக்கு ஒரு உயிருள்ள பதிலாய் இருந்தது. ஒருவேளை இன்றைக்கு நான் தகுதியற்றவன், என்னை யாரும் புரிந்து கொள்ளல, என் வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பில்லை என்று சொல்லி நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மிகவும் வெளியேற பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். உங்களை மிகவும் நேசிக்கிறதாய் சொல்லுகிறார். அவருடைய பார்வையில் நீங்கள் மதிப்பு மிக்கவர்களாய் இருக்கிறீங்க. இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா அவர் உங்களோடு பேசுறார். உங்கள் பேரை அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார், உங்கள் இருதயத்தின் பாரங்களை அவர் அறிந்திருக்கிறார். இதனால் வாழ்க்கையில் துன்பங்கள் வராதென்று வேதாகமம் சொல்லவில்லை. ஆனால் எந்த துன்பங்களிலும் நீங்கள் தனியாக இல்லை என்று அவர் சொல்லுகிறார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் உங்களை தாங்குவார், வழி நடத்துவார், தப்புவிப்பார். அவரை நோக்கி கூப்பிடும் போது அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடுகிறதில்லை. அன்பானவர்களே, கடவுளுடைய அன்பு நாம் காசு கொடுத்து வாங்க முடியாத அன்பு. அவருடைய கிருபையால், அது தயவால் கிருபையால் எங்களுக்கு கிடைக்கிறது. அது பரிசு எங்களுக்கு. இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்கண்டா இந்த அன்பு உங்களுக்கு சொல்லுகிறது. அவர் உங்களை நேசிக்கிறதா சொல்லுகிறார். அவர்கிட்ட வாங்க. அவர் உங்களை நேசிக்கிறதுனால நீங்க அவருக்கு என்ன செய்ய போறீங்க? அவருடைய வழியில வாங்க. இந்த வீடியோவை பார்க்கிற உங்களிடம் நான் ஒரு சிறிய வேண்டுகோளை வைக்கிறேன். ஒரு சில நிமிடம் நின்று நாங்க ஜெபிப்போமா? ஏசப்பாட்ட இருதயத்தை திறந்து கொடுங்க, அவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, உமது அன்பை எனது வாழ்க்கையை நான் அறிந்து கொள்ள உதவுங்கப்பா. அவர் உங்களை பார்க்கிறார். அவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். கடவுளுடைய அன்பு கடந்த காலத்தை விட பெரியதுங்க. உங்கள் துன்பங்களை விட பெரியதுங்க. உங்களுடைய தோல்விகளை விட பெரியது அவருடைய அன்பு. உங்களுடைய இருக்கிற பயத்தை விட அவருடைய அன்பு பெரியது. அவருடைய அன்பு உங்களை அழைக்கிறதுங்க. அவருடைய வழியில வாங்க. அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறதாய் சொல்லுகிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா மற்றவர்களுக்கும் இதை பகிருங்க. அடுத்த வீடியோல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். நீங்க விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.